Welcome back to the Holy TV representing the Upper Room Talks. நீங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கீங்களா என்னடா இங்க நடக்குதுன்னு? ஆமாங்க, இங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இப்ப நடக்க போகுது. நம்ம நிறைய வாட்டி நம்ம சர்ச் சர்வீஸ்ல, சண்டே ஸ்கூல்ல, யூத் கேம்ப்ல, யூத் பிரேயர்ல நம்ம பைபிள் கேரக்டர்ஸ் ஒருத்தரை பத்தி கேட்டிருக்கோம். ஆனா அவங்கள வாழ்க்கையில ஒரு தடவை பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும், இல்ல அவங்க கூட பேச முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதுக்காக தாங்க நாங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு அவங்க கூட ஒரு பேட்டி நடத்த நாங்க ஆசைப்படுறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி ரொம்ப கம்மியா தான் நமக்கு தெரியும், ஏன்னா அவ்வளவு ஃபெமிலியரான ஒரு கேரக்டர் கிடையாது. ஓகே, அவங்க யாருன்னா அவங்களுக்கு சொல்றேன். ஏசு கிறிஸ்து, அவருக்கு சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாங்க. நமக்கு இயேசுவை தெரியும், அவர் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அவரோட குடும்பத்துல வாழ்ந்தவங்க அவர் எப்படி இயேசு கூட வாழ்ந்திருப்பாங்க, எப்படி இயேசு கூட இணைந்திருப்பாங்க நம்ம பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பைபிள்ல இருக்கிற ஏசப்பா கூட பிறந்த, அதாவது ஏசப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்த யாக்கோப் என்கிற சகோதரன் நம்ம எல்லாரும் கைகளை தட்டி வரவேற்கலாமா? So let's all put our hands together and welcome அண்ணா யாக்கோப். Praise the Lord அண்ணா. ஓகே, அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்க டிராவல் எல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. பெத்லஹேம்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம மதுரையில எல்லாம் சென்னையில இருந்து, பெங்களூர்ல இருந்து, அங்கிருந்து வந்திருக்கோம். ஆனா இங்க கடல் தாண்டி நாடு தாண்டி பெத்லஹேம்ல இருந்து நல்லா வந்திருக்காங்க. சோ ரொம்ப டயர்டெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அண்ணா, நாங்க பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் பத்தி கேட்டிருக்கோம், ஆனா உங்களை பத்தி நாங்க அவ்வளவு கேட்டதில்ல. சோ உங்களை பத்தி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஓகே, கண்டிப்பா. என் பேரு வந்து ஜேம்ஸ், எங்க அப்பா பேரு யோசேஃப், எங்க அம்மா பேரு மேரி, அப்புறம் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க இயேசு. எனக்கு 4 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சின்ன குடும்பம் தான் எங்களுடையது. ஓகே, நைஸ் உங்களோட குடும்பத்தை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு. ஆனா நாங்க இயேசுவ ஒரு ராஜாவா, ஒரு லீடரா, நல்ல ஒரு ஃப்ரெண்டா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரதர்னு கேக்குறோம், அதுவும் நீங்க வேற அவரு கூட பிறந்த பிரதர். சோ அவரோட கூட இருந்த சைல்ட்ஹுட் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? எங்க கேக்குறீங்க, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருப்பாரு. ஒரு சின்ன ஒரு தப்பு கூட அவர் பண்ண மாட்டாரு. அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணாவை பார்த்து கத்துக்கோ, உங்க அண்ணாவை பார்த்து கத்துக்கோன்னு சொல்லி சொல்லி தொல்லை பண்ணுவாரு. அதனாலே எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் லைஃப் நீங்க உங்க சின்ன வயசுல அனுபவிச்சிருக்கீங்க. இதெல்லாம் கேட்கும்போது சில பாஸ்டர் பிள்ளைங்க என் வாழ்க்கை அப்படிதான்மா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, ஓகே. அடுத்ததாக ஏசப்பா உங்களோட வீட்டுல ஒரு மூத்த குமாரன் இல்லையா? அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சனா இருப்பாரு. அப்போ அவர் உங்க வீட்டுல எப்படி எல்லா காரியங்களும் நடத்தினாரு? அவர் எப்படி உங்களுடைய குடும்பத்துல உள்ள ஒவ்வொருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கிட்டாரு மட்டும் சொல்றீங்களா? ஓகே, அவர் வந்து எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் தான் எங்க ஃபேமிலியை ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா பாசமா அடக்கமா எல்லாரையும் எங்களை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா சில விஷயத்துல மட்டும் நமக்கு பிடிக்காது. எல்லாத்துலயும் கண்ட்ரோல் பண்றாரு. எல்லா டிசிஷனும் அவரே எடுப்பாரு. சில சமயம் அதை அக்செப்ட் பண்ண கூட நம்மளால முடியாது. ரொம்ப கண்ட்ரோல், ஓவர் கண்ட்ரோல் தான் அண்ணாவா இருந்தாங்க உங்க வாழ்க்கையில. ஓகேண்ணா, அடுத்ததாக நான் என்ன கேக்குறேன்னா, உங்க சின்ன வயசுல நீங்க அண்ணா தம்பியா வாழ்ந்த காலகட்டத்துல அவரு பண்ண ஏதாவது ஒரு சேட்டை உங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது, இப்படி பண்ணிட்டாருன்னு நினைச்ச ஏதாவது ஒரு சம்பவம் எங்களுக்கு சொல்றீங்களா? கண்டிப்பா இருக்குங்க. அதை ஏன் கேக்குறீங்க, அது ஒரு பெரிய கதைங்க. ஒரு நாள் எல்லா வருஷமும் எங்க மெயின் சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் இருக்கும். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் அங்க போகும்போது கன்வென்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும். கன்வென்ஷன் எல்லாம் முடிச்சு நாங்க திரும்பி வரும்போது 3 நாள் ஆச்சு. டிராவல் பண்ணி 3 நாள் ஆச்சு. நாங்க திரும்பி வரும்போது அப்புறம் தெரிஞ்சு எங்க அண்ணாவை காணோம். எங்க அப்பா அம்மா எல்லாம் அப்படியே பதத்தோட அவரை தேடிட்டே இருந்தாங்க. லாஸ்டா எங்கேயும் தேடி கிடைக்காம லாஸ்டா சர்ச்சுக்கே போய் தேட போனாங்க. அங்க போய் பார்த்தா அவர் அங்க இருக்காரு. என்ன பண்றாருன்னு பார்த்தா பாஸ்டர்ஸ்க்கே பைபிள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. 12ஆம் கிளாஸ் வயசு பையன் பண்ண வேலை அங்க. இதெல்லாம் அங்க போய் பார்த்து எங்களுக்கே அதிசயமாயிருச்சு. அவர் போய் அவங்க கிட்ட எல்லாம் பேசி அவர் எப்படியோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அது எந்த வாழ்க்கையில மறக்கவே முடியாதுங்க. சின்ன வயசுல, அது 12 வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போற சேட்டெல்லாம் அவர் பண்ணிருக்காரு. ஓகே, நைஸ் அண்ணா, அவரை பத்தி தெரிஞ்சதுல.
ஓகே, அவர் வளர்ந்து அவர் மினிஸ்ட்ரிக்கு போன ஒரு தருணம் இருக்கு இல்லைங்களா? நான் இந்த மாதிரி ஊழியத்துக்கு போறேன்னு உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க. அது எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணீங்க? அது அவர் எப்படி உங்க வீட்டுல சொன்னாங்க? நீங்க எல்லாம் அதை எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? சத்தியமா அதை கேட்கும்போது எங்களுக்கு ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. நாங்கெல்லாம் அவருக்கு 30 வயசு ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் பொண்ணு தேடி இருந்தாங்க, அவருக்காக பொண்ணு தேடி இருந்தோம். அப்புறம் தான் அவர் திடீர்னு வந்து நான் இப்படி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு போறேன்னு எங்களுக்கு கேட்டதுமே ஷாக்கா இருந்துச்சு. என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் சரி அவர் விருப்பத்தையே விடுறேன்னு சொல்லிட்டாரு. இதே போல எனக்கு ஒரு கசினும் கூட இருக்கான். அவர் இதே மாதிரி ஒரு பைத்தியக்காரங்க. அவர் பேர் யோவான். அப்படி இதை ஒட்டக தோல்ல ட்ரெஸ்ஸ போட்டு வெட்டிக்கிலேயே சாப்பிட்டு இருக்காரு. அவர் இதே மாதிரிதான். ஒருவேளை அவரை பத்தி கேட்டு இவரு இப்படி நடந்துட்டாரோன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி இவரும் கேட்டுட்டாரு நீங்க சொல்ல வரீங்க. ஓகே அதான். ஓகே, நீங்க சின்ன வயசுல இருந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு வளர்ந்தீங்க. நீங்க சொன்னீங்க இப்ப 30 வயசுக்கு மேல அவர் ஊழியத்துக்கு வேற அர்ப்பணித்துட்டாரு. திடீர்னு அவர் வந்து சொல்றாரு அந்த 30 வயசு ஊழியத்துல எல்லாம் நான் மனுஷகுமாரன், தேவகுமாரன், மேசியன் எல்லாம் சொன்னப்பது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சத்தியமா என்னால நம்பவே முடியலங்க. நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து, ஒன்னா சாப்பிட்டு, ஒன்னா தூங்கி, ஒன்னா படிச்சு, ஒன்னா வளர்ந்து, அவர் அப்படியே வந்து சடனா நான் மனுஷகுமாரன் சொன்னா யாராவது நம்புவாங்களா? நீங்களே சொல்லி பாருங்க. உங்களுக்கு ஒரு அண்ணனோ அக்காவோ இருந்து நானே அவர் வந்து நான் மனுஷகுமாரன் சொன்ன நீங்க நம்புவீங்களா? முடியவே முடியாது. ஆமா ஆமா, எங்களுக்கும் நம்பவே முடியல. ஓகேண்ணா. ஓகே, அப்போ உங்களால நம்ப முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, எப்போ நீங்க இயேசுவை உண்மையா நம்ப ஆரம்பிச்சீங்க? உங்களுடைய டர்னிங் பாயிண்ட் என்னைக்கு இருந்துச்சு? ஆண்டவர் அவர்தான் மேசியா, அவர்தான் தேவன் உங்களால என்னைக்கு நம்ப முடிஞ்சது? அது வந்துங்க, அவர் மரித்து 3 நாள் ஆச்சு. அவர் உயிர்த்து எழுந்துட்டாரு. அப்பெல்லாம் நாங்க எல்லாம் சேர்ந்து, எங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு ரூம்ல அப்படியே ஒரு அறைக்குள்ள அப்படியே இருந்தோம். எல்லாரும் பயந்து இருந்தோம். அப்புறம் திடீர்னு அங்க ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து எங்க முன்னாடி அவரே பிரதிஷ்டப்பட்டாரு. இயேசு எங்க முன்னாடி வந்து நின்னாரு. அப்பதான் எனக்கே புரிஞ்சது, இவரு சொன்னதெல்லாம் உண்மை. நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னும் அவரை நான் புரியலே இல்லைன்னு அப்புறம் தான் எனக்கு இதயத்துல அப்படி உணர்ந்துட்டாங்க. ஓகே ஓகே அண்ணா. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்திருக்குல்ல அண்ணா? நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அவரை ஏத்துக்கொண்டீங்க, அவரை நீங்க அறிஞ்சிட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஐயோ என் கூட பிறந்த என்னோட சொந்த அண்ணாவை நான் நம்பலையே, அவன் எத்தனை தடவை சொன்னான் நான் தான் மனுஷகுமாரன், தேவகுமாரன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய தடவை வசனம் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனா நான் அவரை நம்பலையேன்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா கவலைப்பட்டிருக்காங்க. அவர் அப்படியே வந்து என்கிட்ட பேசும்போது சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவரை நம்பாததுக்கு காரணம் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல அவரை கேரக்டர் நான் அவருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சத்தியமா அது அவர் இல்லைங்க, நான் தான் அவரை நம்பாததுக்கான. அவர் கேரக்டரா கரெக்டா தான் இருந்துச்சு. நம்ம பாக்குற விதம் தான் அது தப்பா இருந்துச்சு. அவர் வந்து நாம அவரை பாக்குற மாதிரி இல்ல, நான் அவரை தள்ளி வச்சாலும் அவர் என்னை சேர்த்து கொண்டு என்னை அரவணைச்சிட்டாரு. அந்த ஒரு அன்பு தான் என்னை அவ்வளோக்கு அவரை கிட்ட நெருங்க செஞ்சாங்க. ஓ நைஸ் அண்ணா. இவ்வளவு நேரம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி எங்க கூட உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை எல்லாம் சொன்னீங்க. அதுவும் ஏசப்பா ஒரு சொந்த பெரிய அண்ணாவா இருந்தா எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. உங்களோட எல்லாம் கேட்கும் போது எங்களுடைய நிறைய பாஸ்டர் பிள்ளைங்கலாம், ஐயோ உங்களுக்கு வந்து ஏசப்பா அண்ணா இருந்தாங்க, நாங்க பாஸ்டர் பிள்ளைங்கிற ஒரு பட்டத்துல படுற பாடு இருக்கேன்னு அவங்க நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. ஏன்னா பாஸ்டர் பிள்ளை நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ண, அப்பா அம்மா நீ பாஸ்டர் பிள்ளை, நீ ஒழுங்கா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி வளர்த்து நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா நம்ம எப்போ ஆண்டவர், நான் பாஸ்டருடைய பிள்ளைங்கிறதுக்கு மேலாக நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவருக்கு சொந்தமான நம்ம புரிந்து கொள்ளும் போது உண்மையாகவே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். சோ ரொம்ப தேங்க்யூ. நீங்க இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, நம்ம இவ்வளவு நேரம் பொறுமையா நீங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்து யாக்கோபு அண்ணா பத்தி கேட்டீங்க. சோ இவ்வளவு நேரம் கேட்டபோது உங்க காதுக்குள்ள ஒரு மாதிரி டயர்டா இருந்திருக்கும்ல. சோ ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம அடுத்த